காரில் அப்படின்னு. அவன் எங்கிட்ட சொல்கிறாரு, நம்ம கார் ஏறா அப்படி, நம்ம ஜீப் எடு. நான் தான் ஜீப் ஓட்டிட்டு போகிறேன். பாபா நான் தான், வேறு யாரும் நம்ம போல. அந்த ஜீப் நீங்கள் தான் ஓட்டுறீங்க? அவன் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். போகும்போது அவங்களும் வராங்க. நம்ம கமிஷன் ஆஃபீஸ் நான் என்ன நினைக்கிறேன், யதார்த்தமாக என்ன நினைப்போம், ஒரு மனு எழுதி கொடுப்பாரு, இதேமாரி இந்த செங்கல் ஊர்வலத்துக்கு தடை விதிக்கணும், இதனால மழை கலவரம் வரும் அப்படின்னு காவல்துறைகிட்ட மனு கொடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இவர் போயிட்டு நம்ம சரசன் அது வேகம் எப்படின்னா, அந்த ரொம்ப வேகமா எடுப்பாரு, எழுத்துக்களும் அச்சு மீறி இருக்கும், வேகமா அவ்வளோ ஃபாஸ்டா எழுதுவார். எழுதிக்கு அப்படி கொடுத்தாரு. அவர் படிச்சு பார்த்துட்டு அவரு பேர் வந்து தெரியல, ஜேசு பாலராஜ் ஏதோ ஒரு பேர். அவரு படிச்சு பார்த்துட்டு, என்ன நக்கல் பண்றீங்களா பாபா அப்படின்னு கொடுக்கும்போது, என்னடா எழுதுனாரு, என்ன நக்கல் பண்ண, அவர் கமிஷனர் ஆமா பார்த்துட்டு, நக்கல் பண்ணீங்களா பாபா அப்படின்னு. எனக்கு வேணும் பர்மிஷன் கொடுங்க, சும்மா இருங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதுதான் நமக்கே தெரியும் இவர் என்ன எழுதியிருக்காரு. அப்படி என்ன எழுதிருந்தாரு அதுல? அதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க சுத்தப்படுத்துனா அங்க போய் ஏதாவது அயோத்தியில போய் சுத்தப்படுத்துங்க, இங்க எதுக்கு ஊறணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னா, பாபர் மசூதி இடம் வந்து நஜீஸ் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கு, அதை சுத்தப்படுத்தணும் நானு, அதனால என் தலைமையில தமிழ்நாடு முழுக்க வந்து விளக்குமாறு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறேன். எப்படி விளக்குமாறு ஊர்வலத்துக்கு அனுமதி, நான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா. அப்ப அவங்க கமிஷன் என்ன சொல்றாருன்னா, சுத்தப்படுத்தணும் நீ அங்க போய் சுத்தப்படுத்து, இங்க எதுக்கு ஊர்வலம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாபா என்ன சொல்றாரு, அவனை கோயில் கட்டணும் அங்க போய் கட்ட சொல்லி இங்க எதுக்கு ஊர்வலம். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் செங்கல் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த வரலாற்று சிறப்பெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மதிநீட் பண்றது பாருங்க. புரியுதுங்களா? யோசிக்கக்கூடிய ஒரு இப்போ நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிபதிகள்லாம் அவங்க ஆளுங்க அனுமதி, அதெல்லாம் இல்லை அனுமதின்ட்டு இருப்பான். இல்லை இவர் போய் அது தடைன்னு சொன்னா அதெல்லாம் போய் அவங்க உரிமை பயன்ட்டு இருப்பாங்க. இப்போ நீ பண்ணிக்கா, எனக்கு பண்றதுக்கு கொடு, எப்படி எனக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. இது போன்ற ஒரு சிந்தனை திறன் உள்ள ஒரு நல்ல ஒரு நபர் தான் பாபா அவர்கள். இப்போ உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, நான் அதை தொடர்ந்து அவருடைய நானும் ஒரு சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்து மகாசபை வந்து இந்தியா முழுவதும் கோட்சேவுடைய சிலை வைக்கன்னு சொன்னாங்க, நாடு முழுவதும் வைக்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை கூட ஒரு 28 இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி அரசுகிட்ட கடிதம் கொடுத்துருந்தாங்க, தமிழக காவல்துறை கிட்ட கடிதம். அதுக்குண்டான வேலைகளும் நடந்துட்டு இருந்தது. அப்போ அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அதாவது காந்தியை சுட்டு கொண்ட கோட்சேனுடைய சிலையை வந்து வைக்கிறது என்பது அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் என்ன பண்ணாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், எப்படி யோசிச்சேன், அப்ப இதை வந்து கோர்ட்ல போடுவாங்க, கோர்ட்டெல்லாம் அவங்க பக்கம் இருக்கு, போலீஸும் என்ன பண்ணுவான், அனுமதி கொடுப்பான். இப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்மளும் ஒண்ணு பண்ணுவோம், பாபா அன்னைக்கு பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவோம், 100 போஸ்ட் தான் இதுமாதிரி கோட்சேக்கு வந்து நாடு முழுவதும் சிலை வச்சாங்கன்னா, அப்சல் குருக்கு வந்து நாடு முழுவதும் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு போஸ்ட் வச்சேன். அந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு நாங்க பாட்டு வீட்டுக்கு போயிட்டு மறந்தே போயிட்டேன். நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஸ்தக், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நோ, எல்லா வட இந்திய ஊடகங்கள், ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா ஊடகங்களும் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எடுத்து பாரு ஃபோன் நம்பர் எல்லாம் ஹிந்தி, வேற ட்ரூ காலரில் போய் பாரு எல்லாம் ஹிந்திக்கு சேனலாக இருக்கு. என்ன விஷயம், எதுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஷபீர் அவரது நம்பருக்கு மட்டும் நான் போறேன், ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு தெரியல. என்ன ஷபீர் எங்க இருக்கீங்க, வீட்டில் நாங்கெல்லாம் இங்கே இருக்கோம் எங்க ஆஃபீஸில், என்ன விஷயம்னா அப்போதான் அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ அப்சல் குருக்கு மணிமண்டபம் கட்டி வந்தீங்களா, அதுக்காக நாங்க இருக்கோம். உடனே குளிச்சுட்டு நான் வந்தேன். ஆஸ்தக்ல எல்லாம் வந்து லைவே ஒளிபரப்புனாங்க. நான் வந்து சொன்னேன். அப்புறம் நியூஸ் எக்ஸ்ல வந்து டெபேட்டு, 1 hour டெபேட்டு, காங்கிரஸினுடைய அபியேஷ் சிங்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் பாஜகனுடைய அமைச்சர், இப்போ மத்திய அமைச்சர் இருக்கு அவரு, நான், அப்புறம் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவரு, எல்லாம் ஒரு டெபேட்டு நடந்த நியூஸ் எக்ஸ்ல 1 hour. இப்படி வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு போயிடுச்சு. கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாடு முழுவதும் கோட்சே சிலை வைக்கிறதுக்கு பாஜக வந்து தடை விதிச்சு. ஏன்னு சொன்னால், கோட்சேக்கு சிலை வச்சா அப்சல் குருக்கு மணிமண்டபம், இது வந்து வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு. அந்த நியூஸ் எக்ஸ்லேயும் வந்து நான் டெபேட் பண்ணும்போது, அப்போ அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் பேசும்போது, இவன் வந்து டேஞ்சரஸ் பண்ணல, இவனை அரெஸ்ட் பண்ணணும், அப்சல் குருக்கு ஆதரவாக எப்படி பேசலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் டென்ஷனாக வரீங்க, இது என்னுடைய உரிமையை, நான் சொல்ல இந்த கருத்து, அவருக்கு
நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்து எப்படி கொடுத்துச்சுன்னா ஆதாரங்கள் இல்லை, சாட்சியும் இல்லை, ஆதாரம் இல்லை, கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் அதான் ஆதாரம் இல்லை, சாட்சி இல்லை. இந்தியாவுடைய கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவருக்கு ஆதரவா நான் களமாறுறேன். ஆனா அவங்க கோட்சே நான் தான் சுட்டேன், அவர் ஒரு நேரடியாகவே தீவிரவாதியாக தெரிஞ்சவர். அப்போ அதுக்கு இதுக்கு எவ்வளவு மாறுபாடு இருக்கு அப்படிங்கும்போது இல்ல இல்ல இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லைன்னும் போது அப்போ ஹேங்கர் சொன்ன இல்ல சாரி சார் அதெல்லாம் தப்பு, நீங்க அந்த அவர் சொல்றது கரெக்ட் தான், ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கு அப்படிங்கும் போது வாயை குத்திக்கிட்டாரு. அப்போ அபிநய் சிங் சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில இது போன்ற மதவாத அரசியலுக்கு இடம் கொடுக்காம இருந்தோம். இப்ப பாருங்க இவங்க கோட்சேன்னு சொன்னா அவங்க அப்சல் குருன்றாங்க, நாடு எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி அவரு பேசினாரு. அந்த பாஜகவுடைய ஜடேஜ் என்ன நல்ல நேமா இருக்கு, அவர் என்ன சொன்னார்னா அரசு இதை பத்தி பரிசீலிக்கும், நிச்சயம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு விடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது பாபா எந்த ஒரு மதிநுட்பத்தோட ஒரு செயல்பட்டாரோ அதே சிந்தனையோடு தான் நாங்கள் செயல்பட்டோம். தமிழ்நாட்டில் கூட உடனே ஜவஹர்லா சட்டமன்றத்தில் இது பெரிய அளவுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு இது ஆயிடுச்சே தலைமை, தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அன்றைய ஜவஹர்லா எம்எல்ஏ இதை கேள்வி எழுப்புறாரு, இதே மாரி அப்சல் குருக்கு மணிமண்டபம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சிலை வைக்கக்கூடாது அப்படின்போது அப்போ அன்றைய முதல்வர் ஓபிஎஸ் பதில் கொடுக்குறாரு. வெவ்வேறு விதமான போராட்டம்லாம் நடந்தது. இந்திய தேசிய லீக் கட்சி தடாரகின் பிரிவு அப்சல் குருக்கு கோட்சேக்கு சிலை வச்சாங்கன்னா அப்சல் குருக்கு மணிமண்டபம் கட்டுன்னு சொன்னாரு. அதனால உளவுத்துறை ஒரு விதமான ஒரு டென்ஷன், அதாவது இரண்டு தரப்புலையும் ஒரு பதட்டம் இருக்கிறதுனால இது ரெண்டுமே கைவிடப்பட்டது அப்படின்ற பதிவு சட்டமன்றத்திலே இன்றைய சட்டமன்றத்திலே இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா பாபா கூட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் என்ன சொல்றாங்க, பாபா பேரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, ரைமை பாபா பேரை வச்சு இவன் வளர்றான் அப்படின்னு. நாங்க அப்படி இல்லை, பாபாவை நாங்க பறிச்சிருக்கோம். அதனாலதான் பாபா என்னென்ன விதமான அரசியல் பணிகளை செய்தாரோ அதை நாங்க செய்யறோம்.